மழை கொஞ்சம் கொஞ்சமா பெய்து கொண்டிருந்தது. ஒரு சின்ன டீக்கடை முன்னாடி நின்னு குடை இல்லாம காத்திருந்தா ஆதர்ஷ். அவன் கையில ஒரு பழைய டைரி. அதுல ஒரே ஒரு பக்கம் மட்டும் எழுதப்பட்டிருந்தது. நீ வருவேன்னு தெரியும், ஆனா எப்போன்னு தெரியலன்னு. அவன் பார்த்து கொண்டிருந்தான். எதிர்பக்கம் ஒரு பெண் ஓடி வந்து கடை தாழ்வாரத்துல நின்னா. மழை தண்ணி அவள் முகத்துல வழிஞ்சது. ஆனா அவ முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு. அந்த சிரிப்பு ஆதர்ஷுக்கு ரொம்ப பழக்கமானது. அனு, அவன் மெதுவா கேட்டான். அவள் திரும்பி பார்த்தா. ஒரு நொடி அதிர்ச்சி. அப்புறம் அதே பழைய சிரிப்பு. ஆதர்ஷ், இன்னும் இந்த டீ கடையிலையா? 2 வருஷம் ஆயிடுச்சு. கல்லூரி முடிஞ்சதும் அனு குடும்பத்தோட கோவை போயிட்டா. ஆதர்ஷ் சென்னையிலேயே இருந்தான். ஃபோன் நம்பர் மாறிடுச்சு. சோஷியல் மீடியால பிளாக் பண்ணிட்டா. காரணம், அவ அப்பா வேற வீட்டுக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அனு சொன்னா, அடுத்த மாசம் கல்யாணம். ஆதர்ஷ் ஒன்னும் சொல்லல. டீ ஆர்டர் பண்ணி 2 கப் வாங்கினான். ஒன்னு அவள்கிட்ட கொடுத்தான். இன்னும் டீல 2 ஸ்பூன் சக்கரை தானே? அவன் கேட்டான். அவ சிரிச்சா. நீ மறக்கலையே. அவங்க 2 பேரும் பேசுனாங்க. பழைய நினைவுகள். கல்லூரி பைக்கு பின்னாடி அவ சிரிச்சது. லைப்ரரியில புத்தகம் மறைச்சு கடிதம் எழுதினது. ரெயின்ல டவுசர் ஈரமாகி சிரிச்சது. எல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. அப்போ அனு சொன்னா, ஆதர்ஷ், எனக்கு ஒரு உதவி வேணும். சொல்லு. என் ஃபியான்ஸுக்கு என்னோட பாஸ்ட் தெரியணும். ஆனா நான் சொல்ல பயப்படுறேன். நீ ஒரு கடிதம் எழுதி கொடுப்பியா? எல்லாத்தையும் சொல்லி, ஆனா கோபப்படாம அமைதியா இருக்கிற மாதிரி. ஆதர்ஷ் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தான். அப்புறம் சிரிச்சா. எனக்கு ஒரு கண்டிஷன். என்ன? நீ என்கிட்ட ஒரு தடவ உண்மையா சிரி. அதே முதல் தடவ சிரிச்ச மாதிரி. அதான் எனக்கு போதும். அனு கண்ணு ஈரமாச்சு. ஆனா சிரிச்சா. அந்த பழைய சிரிப்பு. மழையிலேயே தெரிஞ்சது அவ கண்ணுல கண்ணீர். ஆதர்ஷ் அந்த டைரிய திறந்து அதே பக்கத்துல எழுத ஆரம்பிச்சான். இவளோட வாழ்க்கையில நான் ஒரு சின்ன பகுதிதான். ஆனா அந்த சின்ன பகுதி அவளுக்கு ரொம்ப பெருசு. நான் அவள பிரிச்சு வச்சது என் தப்பு இல்ல. ஆனா அவள மறக்க முடியல. இப்போ அவ நல்லா இருக்கணும். அவ சிரிக்கணும். அவ சந்தோஷமா இருக்கணும். அதான் என் ஆசை. நீங்க அவள புரிஞ்சுக்கணும். அவள மதிக்கணும். ஏன்னா அவ சிரிப்புல தான் உலகம் அழகா தெரியுது. ஒரு பழைய நண்பன் கடிதத்தை கிழிச்சு கொடுத்தான். அனு வாங்கிட்டு சொன்னா, நன்றி. இது என் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தேவைப்பட்டது. அவள் போகும்போது திரும்பி பார்த்தா. ஆதர்ஷ், நீ இன்னும் இந்த டீ கடைக்கு வருவியா? வருவேன். ஆனா இனி உன்னை பார்க்க வரமாட்டேன். உன் சிரிப்பு மட்டும் போதும். அவள் போயிட்டா. மழை நின்னது. ஆதர்ஷ் இன்னொரு டீ ஆர்டர் பண்ணி அமைதியா உட்கார்ந்தான். அவன் டைரியில அடுத்த பக்கம் திறந்து எழுதினா, இனி நீ வருவேன்னு தெரியும். ஆனா அவ வரமாட்டா. அதான் அழகு.